சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கக்கூடியது அவரை முக்கியம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் உங்களுடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவர்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அண்டிக் கொள்வர்களா இருக்கணும். அனுதினமும் அவரை நம்ம முத்தம் செய்கிறவர்களா இருக்கணும். கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். நம்மடினால நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு நற்கிரைகள், அவருக்கு சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது ஜெப ஊழியங்கள், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஊழியங்களை நம்ம செய்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துறவர்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. நம்ம வெளியரங்கமாக இல்லாமல் உள்ளரங்கமாய் நம்முடைய சிந்தையில் ஆண்டவர் மாத்திரமே நம்ம நினைச்சு, ஏசப்பா மாத்திரமே நினைச்சு, மற்ற காரியங்கள் எல்லாம் மற்ற நிமிஷங்கள் இல்லை, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ளணும். அதற்காக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இயேசுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம், ஒரு பெரிய ஒரு ஜபகரம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு பிரசங்கமாக கிடையாது. இதனால ஏசப்பாவோட அன்பை நம்ம ருசிச்சிட்டோம். அதனால ஏசப்பாவுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். அது அனுதினமும் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். ஆமென்.